ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நான் உங்கள் விக்ரம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் ஐகான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா கருத்து இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் மேக்ஸிமம் லைக், ஷேர் பண்ணும்போது தான் இந்த சேனல் வந்து க்ரோ ஆகும். எனக்கும் இந்த மாதிரியான வீடியோஸ் நிறைய போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். மறக்காம அதை பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு சப்ஸ்கிரைபர் வந்து எப்படி எனக்கு ஸ்டோரி அனுப்புகிறாங்களோ அந்த ஸ்டோரியை தான் உங்களுக்கு வந்து நான் ப்ரொடியூஸும் பண்ணுறேன். ஸோ அவங்க சொல்கிற ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோ கண்டென்ட்டாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி காட்டுறேன். நீங்களும் அதை பார்க்குறீங்க. ஸோ இல்லை நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து என்ன கமெண்ட் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா, இது போய் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே கிடையாது. நீ வந்து சப்ஸ்கிரைபர்ஸை வந்து மிஸ்லீட் பண்ணுற, பொய் சொல்லி வந்து சம்பாதிக்கிற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நிறைய பேர் சந்திரமுகி பார்த்துருப்பீங்க, ராகவா லாரன்ஸ் எடுத்த காஞ்சனா படம் பார்த்துருப்பீங்க, ஈவன் தோ சுந்தர் சி எடுத்த பேய் படம், நிறைய படம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த படம் எல்லாமே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக தான் நீங்கள் போய் பார்க்குறீங்க. இதுலேயும் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்னு தான் போட்டிருப்பாங்க. பட் அதில் வந்து கமர்ஷியலாக நிறைய விஷயத்தை ஆட் பண்ணவும் செஞ்சுருப்பாங்க. பட் ஃபுல்லாக எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சோ அதை காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் போய் காசு கொடுத்து படம் பார்க்குறீங்க. அதை பற்றி யாரும் எந்த ஒரு கேள்வியும் கேட்குறதும் கிடையாது. பட் யூடியூப் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஜட்ஜ் பண்ணிடுறீங்க. வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாம கெட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் பேசுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நிறைய பார்த்து தான் வந்து இந்த லெவலில் நான் வந்து நிற்கிறேன். இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க போடும்போது இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு இன்னொரு கமெண்ட் போடுறாரு. அது உங்களுக்கு 2 பேருக்குள்ள சண்டை ஆகுது. அத நான் பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கமெண்ட்ட வந்து நான் டெலீட் பண்ற மாரி ஆயிருது. ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து இதுக்கப்புறம் நீங்க கிரியேட் பண்ண மாட்டீங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கமெண்ட் போடுங்க. பட் அது ஒரு சென்சிபிளா வந்து இருக்கட்டும். அது தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா, சண்டை மூட்டுற மாரியோ, இல்ல இன்னொருத்தவங்கள காயப்படுத்துற மாரியோ தயவு செஞ்சு போடாதீங்க. நீங்க என்ன திட்டுறீங்கன்னா, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து இன்னொரு கமெண்ட் போடுறாருன்னா, அதுக்கு வந்து நீங்க தேவையில்லாம இன்னொரு கமெண்ட்ட போட்டு, அது தேவையில்லாம வந்து ஒரு பிரச்சனையில போய் முடியுது. அப்படி பண்ணாதீங்க. அதே மாரி வந்து நம்போ சேனல்ல இருக்கிற சில சப்ஸ்கிரைபர் என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, மத்த சேனலையும் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அந்த சேனலும் நீங்க பார்க்க தான் செய்றீங்க. நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, அந்த சேனல விட நீங்க பெட்டரா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலோட நேம மென்ஷன் பண்றீங்க. சோ ஃபார் சொல்லப்போனா, அந்த சேனல பார்த்து தான் நான் வந்து கன்டென்ட்டும் ப்ரொடியூஸ் பண்றேன். அவங்கலாம் பார்த்து தான் கூட இந்த சேனல் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதில வந்து நான் சொல்றதுல ஒண்ணும் தப்புலாம் கிடையாது. நான் அத பத்தி நான் வெட்கப்பட போறதும் கிடையாது. ஸோ அவங்க பண்றாங்க. அவங்கள மாரியே நானும் பண்ணணும்னு நெனைக்கல. ஸோ அங்க என்ன மீடியம் சூஸ் பண்ணியிருக்கேனோ அதே தான் பண்றேன். பட் என்னோட மாடுலேஷன்ல, என்னோட ஸ்டைல்ல வந்து இந்த வீடியோ வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது தவிர்த்து நான் வேற எதுவும் பண்ண போறது கிடையாது. தேவையில்லாம இங்க கமெண்ட் போடுறது, அதுக்கப்புறம் அங்க போய் கமெண்ட் போடுறது, அங்க போய் டேக் பண்றது இந்த மாரிலாம் பண்ணாதீங்க. இது தேவையில்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே ஒரு பிரச்சனைய உண்டு பண்ணும். தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஸோ இவ்வளோ தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சரி ரொம்ப பேசுறேன். ஸோ பேசாம வீடியோக்குள்ள போயிடுவோம். இதுக்குள்ள வந்து சில பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சில விஷயம் வந்து அவங்க பார்க்குறாங்க, கேள்விப்படுறாங்கன்னா, அது வந்து உண்மையா? இல்லையா? இவங்க பொய் சொல்றாங்களா? அப்படின்ற மாரி ஒரு புலன் விசாரணைக்குள்ள நீங்க இறங்கி அத வந்து ஆராய்ச்சி பண்ணுவீங்க. பட் அது வந்து ஒரு சில விஷயத்துக்கு வந்து ஓகே, சூட் ஆகும். பட் எல்லா விஷயத்துக்குமே அப்படி ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. குறிப்பா வந்து இந்த அமானுஷ்யம் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்படிதான் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபருக்கு வந்து அவர் லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஊட்டியில இருக்கிற ஒரு ஊர்ல, ஒரு கிராமத்தில தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ அத தான் நம்மகிட்டயும் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னு அவர் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, 2013 காலகட்டத்தில நடந்திருக்கு. அதுதான் நம்மகிட்டயும் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுதான் என்ன ஏதுன்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா தான், உங்களுக்கு எக்ஸாக்ட்டா இந்த வீடியோ நடுவுல வந்து நெறைய விஷயங்கள் வருது. அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க நடுவுல ஓட்டி ஓட்டி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சதீஷ் வந்து பொறந்து வளர்ந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஊட்டியில தான். பட் அவரு வந்து படிக்கிறது எல்லாமே வந்து கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல படிக்கிறாரு. அதுக்கப்புறம் காலேஜும் வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணாரியில இருக்கிற ஒரு காலேஜ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் இன்ஜினியரிங்க கம்ப்ளீட் பண்றாரு. ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆஸ் யூசுவல் நெறைய பேர் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ண பேர் என்ன பண்ணுவாங்க, "விண்ணை வருவாயா? சிம்பு மாரி டைரக்டர் ஆகணும், படம் எடுக்கணும்னு சொல்லி போவாங்கல்ல, அப்படிதான் சதீஷும் வந்து ட்ரை பண்றாரு. பட் சதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா, சூஸ் பண்ண மீடியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அமானுஷ்யம் சம்மந்தப்பட்ட விஷயத்த தான் வந்து படமா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ட்ரை பண்றாரு. ஸோ இதனால வந்து நெறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட நெறைய டைரக்டர் கிட்ட போய் அசிஸ்டன்ட்டா சேரணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. அப்போ அவர் ட்ரை பண்ணும்போது வந்து ஒரு சில டைரக்டர் என்ன சொல்றாங்கன்னா, "உன்கிட்ட இருக்கிற திறமை என்னப்பான்னு?" சொல்லி இவர்கிட்ட வந்து கேட்கறாங்க. இவரு இப்ப தான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாரிலாம் சொல்றாரு. அப்போ ஒரு சில அந்த ஃபிலிம்ல இருக்க அந்த இந்த ஃபிலிம் கம்யூனிட்டில இருக்க ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, "நீ வந்து ஒரு நல்ல ஸ்டோரியா வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி கொண்டு வா. ஸோ அத பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு படமும் எடுப்போம். அது படத்தில வந்து உன்ன அசிஸ்டன்ட் டைரக்டரா கூட நான் சூஸ் பண்ணிக்கிறேன், எடுத்துக்கிறேன்." அப்படின்ற மாரிலாம் வந்து ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு சில டைரக்டர்ஸ்னா ரொம்ப பெரிய டைரக்டர்ஸ்லாம் இல்ல. சின்ன சின்ன டைரக்டர்ஸ் தான்.
ஸோ அப்போ வந்து சதீஷ் என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இந்த மாதிரி அமானுஷ்யமான கதையெல்லாம் நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடி பார்க்குறாரு. அப்படி தேடி பார்க்கும்போது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து அவங்க ஊரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை வந்து அவர் பாட்டி மூலியமா அந்த சம்பவத்தை அவர் கேள்விப்பட்டிருக்காரு. கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் வந்து அது என்ன உண்மையிலே அங்கே இருக்கா இல்லையான்னு சொல்லி தேடி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த முயற்சியும் எடுக்கிறாரு. அதில் வந்து அவர் வெற்றி அடைஞ்சாரா இல்லையான்றது தான் பேலன்ஸ் இருக்கிற வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்டும். ஸோ அப்படி ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாட்டிக்கிட்ட போயிட்டு, இந்த மாரி வந்து நம்ம ஊர்ல வந்து நீ சொல்லியிருக்க, இந்த மாரி அமானுஷமான சம்பவம்லாம் நெறைய நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, அதில எதனா ஒரு குறிப்பா எதனா ஒரு சம்பவத்த சொல்லு அப்படின்ற மாரி கேட்டிருக்காரு. அப்பதான் அவங்க பாட்டி வந்து ஒரு கதையும் சொல்றாங்க. அந்த கதை வந்து எத பேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில பிரிட்டிஷ்காரங்க இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க பீரியட்ல நடந்த ஒரு சம்பவத்த தான் அவங்க பாட்டியும் சொல்லியிருக்காங்க. அந்த டைம்ல வந்து பிரிட்டிஷ்காரங்க நம்ம ஊர்ல வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதிகமா அவங்க வந்து பங்களா கட்டினது எல்லாமே வந்து இந்த ஊட்டிய சுத்தி இருக்கிற இடம் தான். ஏன்னா, நம்ம ஊர பொறுத்தவரைக்கும் வந்து ரொம்ப ஹாட்டான கிளைமேட் இருக்கும். ஸோ, அதனால அவங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இடத்துல கோல்டா இருக்கிற இடத்துல வந்து நம்ம பங்களா கட்டிருவோம். அந்த இடத்துல நம்ம பங்களா கட்டினோம்னா, நம்ம அங்க இருந்துக்கலாம் அப்படின்ற மாரி நெறைய பிரிட்டிஷர்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த மாரி வந்து ஒரு ஒரு பிரிட்டிஷ்காரர் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியிலேருந்து கொஞ்சம் தள்ளி போனா சில கிலோமீட்டர் உள்ள போனோம்னு பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு காட்டு பகுதி. அந்த இடம் வந்து சமதளமான பகுதி தான். ஸோ, அந்த இடத்த சூஸ் பண்ணி அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து பங்களாவும் கட்டுறாரு. பங்களா கட்டுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அதிகமா யூஸ் பண்றது வந்து அந்த லோக்கல் வில்லேஜ்ல இருக்க ஆளுங்க தான் யூஸ் பண்றாரு. ஸோ, அப்படி பங்களாலாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம், அங்க இருக்கிற ஆளுங்களே கூப்பிட்டு அந்த பங்களால வந்து வேலைக்கு வைக்கிறாரு. அப்படி வேலைக்கு வைக்கும்போது தான் வந்து, அங்க 16 வயசுல ஒரு பொண்ணு வேலை செய்றது அந்த பிரிட்டிஷ்காரர் பார்க்குறாரு. பட் அவருக்கு என்ன ஒரு மோட்டிவ் இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ண எப்படியாவது நம்ம அடைஞ்சே ஆகணும் அப்படின்ற மாரி அவர் ட்ரை பண்றாரு. அப்படி ட்ரை பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கு நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு மேல இவரு விருப்பமா இருக்கிறாருன்றத தெளிவுபடுத்துறாரு. பட் அந்த பொண்ணுக்கு வந்து இதில விருப்பமே கிடையாது. ஒரு லெவல்ல அவர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு தெரிஞ்சது நம்ம தமிழோட கல்ச்சர பத்தி. தெரிஞ்சதுக்கப்புறம் வந்து இவங்க வீட்ல போய் நம்ம பொண்ணு கேட்போம். அப்பதான் அந்த பொண்ணு நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி குடுப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்ச நாள் இங்க இருப்போம். அதுக்கப்புறம் அந்த பொண்ண விட்டுட்டு நம்ம இங்கேருந்து நம்ம கிளம்பி இங்கிலாண்டே போயிருவோம் அப்படின்ற மாரி அந்த ஆள் வந்து ட்ரையும் பண்றாரு. அப்போ வந்து அந்த பொண்ணு போய் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்ல போய் வந்து பொண்ணு கேட்கறாரு. பொண்ணு கேட்கும்போது அவங்க வீட்ல என்ன சொல்றாங்கன்னா, "இல்லைங்க எங்க பொண்ண வந்து நாங்க கல்யாணம் பண்ணி குடுக்குற ஐடியா இல்ல இப்போதைக்கு. கொஞ்ச நாள் ஆகட்டும்." அப்படின்ற மாரி அவங்க வீட்லயும் சொல்றாங்க. பட் அந்த பிரிட்டிஷர் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, "என்னங்க ரீசன்?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லைங்க எங்க குலதெய்வம் கோயில்ல ஒரு திருவிழா நடக்குங்க. அதுக்கப்புறமா தான் நாங்க வந்து இந்த முடிவெல்லாம் எடுப்போம்." அப்படின்ற மாரி அந்த பிரிட்டிஷர்கிட்டயும் சொல்றாங்க. அவரும் வந்து அந்த குலதெய்வம் கோயில்ல வந்து எதுன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. விசாரிச்சதுக்கப்புறம் வந்து அந்த கோயிலுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் அவரு பண்ணியும் குடுக்குறாரு. இதுக்கு நடுவுல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வந்து இந்த பொண்ண வந்து இவருக்கு கல்யாணம் பண்ணி குடுக்குறதுக்கு சுத்தமா விருப்பமே கிடையாது. அதனால அவங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல வந்து இந்த நெல் குதிர்ன்னு சொல்லுவாங்க. அந்த நெல்லெல்லாம் வந்து விவசாயம் பண்ணி அந்த நெல்லெல்லாம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ரூமுக்குள்ள வந்து ஒரு பெரிய டேங்க்குள்ள வந்து கொட்டி வைப்பாங்க. அந்த டேங்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ண இறக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, "நெல்லெல்லாம் எடுத்து குடு" அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, நெல்லெல்லாம் எடுத்து குடுக்குது. பட் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவருங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு தலையில வந்து ஒரு பெரிய கல்ல தூக்கி போட்டு, அந்த நெல் குதிரைக்குள்ளேயே வந்து அந்த பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா, சமாதி ஆக்கிர்றாங்க. அப்படி சமாதி ஆனது மட்டும் இல்லாம என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, கொளுத்தியும் விட்டுர்றாங்க. அப்படி கொளுத்தி விட்டவங்க என்ன பண்றாங்க, அந்த பிரிட்டிஷ்காரர்கிட்ட போயிட்டு, இந்த மாரி அந்த நெல் குதிரையில வந்து அவ மாட்டிக்கிட்டா, அது ஏறி பத்திக்கிச்சு அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த பிரிட்டிஷ்காரருக்கும் வந்து வேற வழி தெரியல. ஸோ இந்த பொண்ணு மேல நம்ம ஆசைப்பட்டோம், அந்த பொண்ணு நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அவரும் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பங்களால தான் தங்கிட்டு இருக்காரு. பட் அந்த பங்களால தங்கிட்டு இருந்த கொஞ்ச நாள்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்டிஷ்காரர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மர்மமான முறையில வந்து இறந்தும் போறாரு. அவரு மட்டும் இறந்து போறாரான்னு கேட்டீங்கன்னா, அவரு மட்டும் இறந்து போல. இந்த பொண்ணு கூட பொறந்த 3 அண்ணனுங்க இருக்காங்க. அந்த 3 அண்ணனுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு இறந்து போனதுக்கு முக்கியமான காரணமே. ஸோ அந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரிட்டிஷ்காரர் இறந்த கொஞ்ச நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களும் இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அந்த பங்களா வந்து பார்த்தீங்கன்னா, யாரோட பராமரிப்பு இல்லாம அப்படியே தான் இருந்துட்டுருக்கு. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் வேலைக்கும் போல. ஏன்னா, அங்க ஆள் இருந்தா தான் அங்க வேலைக்கு போ முடியும். அந்த பங்களா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் பூட்டியே தான் இருந்துட்டுருக்கு. அந்த பங்களாக்குள்ள வந்து நைட் ஆனா அழுகுற சத்தம், அப்புறம் யாரோ நடமாடுற சத்தம் இதெல்லாமே கேட்டுட்டு இருந்திருக்கு. அப்ப அந்த வில்லேஜர்ஸ்லாம் என்னமா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, "இந்த பொண்ணு இறந்து போச்சுல்ல, இந்த பொண்ணோட ஆன்மா தான் அங்க வந்து அலையுது" அப்படின்ற மாரி எல்லாருமே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துல வந்து யாருமே போகல. பட் என்னதான் இவங்க வந்து அந்த பக்கம் போகாம இருந்தா கூட, அந்த பொண்ணோட ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்குள்ள வந்து அலைய ஆரம்பிக்குது. அந்த ஊர்ல இருக்கிறவங்க ஒருத்தரையா வந்து பார்த்தீங்கன்னா, பழி வாங்கவும் ஆரம்பிக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாந்திரீகவாதிய போய் பார்க்குறாங்க. ஒரு மாந்திரீகவாதின்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு சாமியார். அவர போய் பார்க்குறாங்க. அவர போய் பார்த்துட்டு, அவர்கிட்ட வந்து இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சொன்னோனயே, அவர் வந்து அந்த ஊருக்குள்ள வந்து அந்த கிராமத்துக்குள்ள வந்து ஒரு யாகமும் நடத்துறாரு. ஸோ அந்த யாகம் நடத்துனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில்டிங் இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை. அந்த பங்களா வந்து எப்படியாவது வந்து இடிச்சிருங்க. இடிச்சிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்ற மாரி அந்த சாமியாரும் சொல்றாரு. பட் என்னதான் வந்து சாமியார் சொன்னா கூட அந்த பில்டிங் உன்னால இடிக்க முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னா, அது கட்டுனது யாரு? பிரிட்டிஷ்காரங்க தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இவங்க போய் அது இடிக்கிறதுன்றதுலாம் பெரிய விஷயம். ஸோ அப்ப அந்த சாமியார் கிட்ட வந்து கேட்குறாங்க, வேற எதனா வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது தான் அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி வந்து இறந்து போனவங்கலாம் வந்து
மற்ற மலை மலை மலையை மட்டும் இல்லாமல் மலை கீழே மலை அடிவாரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த எசேக்கியா அம்மனா வந்து வழிபடுவாங்க. ஸோ அந்த பொண்ணு கன்னி பொண்ணா தான் இறந்து போயிருக்கு. ஸோ அந்த பொண்ணை வந்து நீங்கள் இங்கே ஒரு கல் வச்சு நடுக்கல் வச்சு அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மனா வழிபடுங்க. அந்த பொண்ணோட கோவம் குறையும். அந்த ஆன்மாவோட கோவம் குறையும். உங்களுக்கும் நல்லது நடக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்க நடுக்கல் வச்சு அங்க வந்து இங்க சாமி வழிபாடு நடத்துறாங்க. பட் கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டுருக்கு. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பீரியட்ல வந்து கொஞ்சம் காட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் பஞ்சமும் வந்து நடக்குது. பஞ்சமும் வருது. இப்படி பஞ்சம் வந்ததுனா என்ன ஆகுதுன்னா, அந்த காட்டுல இருக்கிற யானைகள்லாம் வந்து நீர் தேடி ஊருக்குள்ளேயும் வருது. அப்படி ஊருக்குள்ள வரும்போது இந்த நடுக்கல்லையும் ஒரு யானை என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, தும்பிக்கையால வந்து புடுங்கி தூக்கி தூரமும் போட்டுருது. ஸோ இதுக்கப்புறம் வந்து யானை ஊருக்குள்ள வந்து அட்டகாசம் பண்ணுறது எல்லாமே வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கும் தெரியுது. அப்போ தான் அவங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பங்களா இருக்கிறதுனால தான் வந்து இந்த யானைக்கு வந்து பெரிய தொல்லையா இருக்கு. ஏன்னா, அது யானை வந்து போற வழி. அந்த இடத்த நம்ம அடைச்சதுனால தான் யானை சுத்தி ஊருக்குள்ள வருது. இதனால நெறைய பேருக்கு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு, அந்த பங்களா வந்து அவங்களா வந்து இடிச்சிடுறாங்க. ஸோ இடிச்சதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ இந்த கல் வைக்கணும் அப்படின்னா அந்த பங்களா வைக்கணும். பங்களா பதிலா நம்ம கல் வச்சோம். இப்போ அந்த பங்களா அவங்களே இடிக்க சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த கல்ல வச்சு நம்ம கும்புறதுல வந்து எந்த ஒரு யூஸுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள விட்டுர்றாங்க. பட் அதுக்கப்புறமா தான் வந்து இன்னும் பிரச்சனை ஜாஸ்தியாகுது. பழையபடி வந்து அந்த ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ள வந்து நெறைய பிரச்சனைகளும் பண்ணுது. ஸோ மறுபடியும் அவங்க என்ன பண்றாங்க, ஒரு சாமியார்கிட்ட போய் கேட்குறாங்க. அந்த சாமியார் என்ன சொல்றாருன்னா, "நீங்க இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தான். முடிஞ்ச வரைக்கும் இந்த ஊர காலி பண்ணிட்டு வெளியில வந்துருங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ அவங்க என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வில்லேஜ விட்டுட்டு வேற ஒரு வில்லேஜுக்கு போயிடுறாங்க. இந்த சம்பவம்லாம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 1890 அந்த காலகட்டத்தில அந்த சம்பவம்லாம் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவங்க வந்து வேற வில்லேஜுக்கும் போயிடுறாங்க. அந்த கிராமத்தில யாருமே இருக்கிறதில்ல. காலப்போக்குல அந்த இடம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புயல், காத்து எல்லாமே வந்து அங்க ஒரு கிராமம் இருந்ததுக்கான அறிகுறியே இல்லாம வந்து ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து காடு எல்லாமே வளர்ந்துருது. ஸோ இந்த கதைய தான் வந்து பார்த்தீங்கன்னா, சதீஷோட பாட்டி வந்து சதீஷ்கிட்டயும் சொல்றாங்க. இத கேட்ட சதீஷ் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே அப்படி அந்த காட்டுக்குள்ள போனா நம்ம அங்க என்ன இருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் அங்க நடுக்கல் அங்க தானே இருக்கும். அத நம்ம தேடியாவது கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிச்சிட்டோம்னா கூட நம்மளுக்கு அத வச்சு நம்ம எதனா ஸ்டோரி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சதீஷ் என்ன செய்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டி சொன்ன ஸ்டோரியெல்லாம் வந்து ஒரு ஒன் லைன் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. ஒரு ஓவர் டிராஃப்டா வந்து ரெடி பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாருன்னா, அந்த காட்டுக்குள்ள போயிட்டு வேற எதனா கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடலாம்னு சொல்லிட்டு, அவர் கூட வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் அவர் காலேஜ்ல அவர் கூட படிச்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சென்னையில தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்கு வர வச்சுட்டு, அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த வில்லேஜ்ல தங்கி, அப்படி ஒரு வில்லேஜ் அங்க இருந்துச்சா, அங்க என்னென்ன நடந்துச்சு, அத நம்ம வந்து ஒரு வீடியோவா எடுத்து நம்ம டாக்குமெண்ட்ரி மாரி ரெடி பண்ணுவோம். அத பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டோரியும் டெவலப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே முடிவு எடுக்குறாங்க. ஸோ இவங்க வில்லேஜ்லேருந்து அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் தான். கிட்டத்தட்ட வந்து நடுக்காடு பகுதின்னு சொல்லலாம். ஸோ ரிசர்வ் ஃபாரஸ்ட் தானே அந்த இடம்லாம். ஸோ அங்க போயிட்டு இவங்க என்ன செய்றாங்கன்னா, பகல் டைம்ல தான் போய் எல்லாத்தையும் தேடுறாங்க. அப்படி தேடும்போது இவங்களுக்கு வந்து நெறைய அந்த இடத்துல வந்து ட்ரேசஸ்லாம் கிடைக்குது. என்ன மாதிரியான ட்ரேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா, மனுஷனோட மண்ட ஓடு, அந்த மண்ட ஓட வச்சு சில பேர் வந்து மாந்திரீகம் பண்ண மாரி நெறைய ட்ரேசஸ்லாம் கிடைக்குது. சில இடம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டா 2 நாளைக்கு முன்னாடி, 3 நாளைக்கு முன்னாடி, முந்தா நாள் பண்ண மாரி இடம்லாம் வந்து இருக்கு. ஸோ இந்த பில்லி, சூனியம், இந்த பேய் ஓட்டுறவங்கலாம் வந்து ஒரு சில விஷயம்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா, அத அப்படியே விட்டு போயிருவாங்கல்ல, அதெல்லாம் இவங்க பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க ஏதோ நடக்குது. அது என்னன்றது தெரியல. நம்ம நைட் டைம் வந்தா நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நைட் டைம்ல தான் இந்த மாரிலாம் பண்ணுவாங்க. இந்த விஷயத்த நம்ம வந்து வீடியோ எடுத்தோம்னா, இது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஸ்டோரி டெவலப் பண்ணுறதுக்கு வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, ஒரு நாள் நைட்டு 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்கு பிளானும் பண்ணுறாங்க. ஸோ அந்த காட்டுக்குள்ளே போனோம்னா, பகலில் போகிறது ஓகே. பட் நைட் டைம் போனோம்னா, அந்த ஊரில் இருக்கவங்க தெரிஞ்சவங்க, நல்லா காடை பற்றி தெரிஞ்சவங்க யாருனா ஒருத்தர் போனால, சதீஷ்க்கு வந்து ஓரளவுக்கு தான் தெரியும். பட் சதீஷோட பங்காளி ஒருத்தர் இருக்கார் அந்த ஊர்லேயே. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காடை பற்றி நல்லாவே தெரியும். ஏன்னா அந்த காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடு மேய்க்கிறவரு. ஸோ அது இல்லாம வந்து எந்த இடத்துல புலி வரும், எந்த இடத்துல சிறுத்தை வரும், அந்த சிறுத்தைலாம் வந்துச்சுன்னா அதுக்கிருந்து எப்படி தப்பிக்கிறது எல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா, அவரையும் கூட்டு அந்த காட்டுக்குள்ளேயும் போகிறாங்க. அப்போ தான் ஒரு விஷயம் சொல்றாரு, "இந்த காட்டுக்குள்ள நானே நைட் டைம்ல நான் வரமாட்டேன். ஏன்னா இதுக்குள்ள வந்து நெறைய விஷயங்கள் நடக்கும். இல்லீகலா ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். அவங்க கண்ல நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம கொலையும் பண்ணிடுவாங்க." அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. அப்பதான் இவரு என்ன ஏதுன்னு கேட்கும்போது, இந்த மாரி வந்து வேட்டைக்காரங்கலாம் வருவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள கண்டா அவங்களுக்கு பயம். என்னன்னா நம்ம போய் போட்டு குடுத்துருவோம். ரேஞ்சர் கிட்ட போட்டு குடுத்துட்டோம்னா, அவங்கள வந்து புடிச்சிட்டு போயிருவாங்க அப்படின்ற மாரி அவங்களுக்கு பயம் இருக்கும். அந்த டைம்ல நம்மள கூட அவங்க கொலை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது மாரி 2, 3 பேர் கூட இந்த மாரி காட்டுல செத்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சதீஷோட பங்காளி வந்து சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. அப்படி போம்போது இவங்க வந்து ஒரு தூரத்துல வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நெருப்பு எரியுறத பார்க்குறாங்க. ஆக்சுவலா அது ஒரு அடர்ந்த காடு. அந்த காட்டுல வந்து நெருப்பு எரியுது அப்படின்னோனே அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அந்த நெருப்பு பொறி வந்து வேற எதனா பட்டுச்சுனா கூட காட்டுல வந்து காட்டு தீ பரவறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இத பார்த்த சதீஷோட பங்காளி என்ன பண்ணாருன்னா, அங்க பாரு நெருப்பு எரியுதுன்னு சொன்னோனே சதீஷுக்கு கோவம் வந்துருது. அந்த இடத்துல யாரோ நெருப்பு பத்த வைக்கிறாங்க. அத போய் நம்ம இமிடியேட்டா அணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் வந்து வேகமா போறாரு. அப்போ சதீஷோட பங்காளி என்ன பண்றாருன்னா, அவர புடிச்சு நிக்க வச்சுட்டு கொஞ்சம் பொறுமையா இரு. அவங்க என்ன செய்றாங்கன்னு பார்ப்போம். நீ தேவையில்லாம போயிட்டு அங்க போய் பிரச்சனை பண்ணாத. அது நம்மளுக்கு தான் பிரச்சனையா முடியும்னு சொல்லிட்டு சதீஷோட பங்காளி வந்து பொறுமையா அவர் கிட்டயும் கூட்டு போறாரு. அப்படி கிட்ட போய் பார்க்குறாங்க. கிட்ட போய் பார்த்தா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 பேர் இருந்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் 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 வந்து பார்த்தீ
அந்த 3 பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பன்னி, ஒரு ஆடு, ஒரு கோழி. இத 3த்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா, ஏதோ பூஜைலாம் பண்றாங்க. பூஜைலாம் பண்ணி ஃபர்ஸ்ட்டு அந்த கோழியோட கழுத்த அறுத்து, அந்த கோழியோட ரத்தத்த வந்து அங்க ஃபுல்லா வந்து தெளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பன்னிய வந்து பார்த்தீங்கன்னா, நடு வயித்த அறுத்து, அதோட ரத்தத்தையும், குடலையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த இடம் சுத்தி போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆடையும் வெட்டி, அந்த ஆட்டோட ரத்தத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா தெளிக்கிறாங்க. அதெல்லாம் தெளிக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க உட்காந்துட்டு இருக்க ஒருத்தர் வந்து, அந்த கோழிய வந்து இவங்க தலைய வெட்டி போட்டுருவாங்க பார்த்தீங்களா, அந்த கோழிய பச்சையா அவரு எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கடிச்சு திங்கிறாரு. இத பார்த்த சதீஷ், அவங்க சதீஷோட ஃப்ரெண்ட்ஸு, சதீஷோட பங்காளிகள் எல்லாருக்கும் ஆச்சரியமாவும் இருக்கு. ஒரு லெவல்ல வந்து பயமாவும் இருக்கு. என்னடா இது! இவரு யாரு இப்படிலாம் பண்றாரு? இது எதனா வேற எதனா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பயந்து பயந்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் அந்த டைம் சடனா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்க அந்த கறிய தின்னுட்டு இருக்கவரு வந்து, இவங்க வந்துட்டு இருக்க இடத்த பார்த்துடுறாரு. அந்த இடத்த பார்த்துட்டு என்ன பண்ணாரு, கறிய தின்னுகிட்டே ஒரு கைய தூக்கி வந்து, அங்க யாரோ வராங்க அப்படின்ற மாரி கையும் காட்டுறாரு. இத பார்த்து அந்த மாந்திரீகவாதி கூட இருக்கிறவரும் என்ன பண்றான் பார்த்தீங்கன்னா, டார்ச் லைட் எடுத்து இவங்க வந்துக்கிற பக்கம் வந்து அடிக்கிறாரு. அப்படி அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க வந்திருக்கிறத வந்து அவங்க 3 பேருமே பார்த்துடுறாங்க. இத பார்த்த உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க இவங்க இருக்கிற இடத்த நோக்கி வந்து இவங்கள தொரத்திட்டு தான் வராங்க. அப்படி தொரத்திட்டு வரும்போது ஆளுக்கு வந்து ஒரு ஒரு மூலைக்கும் ஓடிடுறாங்க. அப்படி ஓடி போனனால வந்து காட்டுக்குள்ள வந்து தொலைஞ்சும் போயிடுறாங்க. பட் எப்படியோ தட்டி தாவி வந்து ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ரோட்டுக்கும் வந்துடுறாங்க. இவங்க வந்த ஒரு வழி இருக்கு. ஒத்தையடி பாதை மாரி அந்த வழியா வந்துடுறாங்க. ஒருத்தர் மட்டும் அந்த காட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிறாரு. ஸோ அப்படி காட்டுக்குள்ள மாட்டுனவர் வந்து பார்த்தீங்கன்னா, நைட்டு ஃபுல்லா அவர் வரவே இல்ல. மறுநாள் காலைல சதீஷோட பங்காளி என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கூட 4, 5 பேர கொண்டு போயிட்டு அந்த காட்டுக்குள்ளேயும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேட ஆரம்பிக்கும்போது தான் வந்து அவர் ஒரு இடத்துல பார்க்குறாங்க. அவர் உடம்புல வந்து ஒட்டு துணி இல்லாம அம்மனமா ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்காரு. அவரு உடம்பு ஃபுல்லா ஒரே ரத்தமாவும் இருந்துட்டுருக்கு. இத பார்த்த உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவரு இங்கேயே இறந்து போயிட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு, இவரு வந்து தண்ணிலாம் தெளிச்சு அவர பார்க்குறாங்க. பார்த்தா அவர் உடம்புல உயிரும் இருக்குது. ஸோ இம்மீடியட்டா அவர எழுப்பி என்ன பண்றாங்கன்னா, வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அவர் ட்ரெஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ட்ரெஸ் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ பங்காளி வந்து கையில ஒரு துண்டு இருக்கு. அந்த துண்ட மட்டும் அவர் இடுப்புல கட்டிட்டு, அவர அங்கேருந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஸோ கூட்டிட்டு வந்து நைட் என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு சொல்லிட்டு அவர கூட்டு கேட்குறாங்க. பட் அவருக்கு வந்து ஏதோ சித்த பிரமையில இருக்கிற மாரியே இருந்துட்டு இருக்காரு. பட் ஒரு லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு நினைவு திருமணம் ஆனதுக்கப்புறம் வந்து அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லவும் ஆரம்பிக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாமே ஆளுக்கு ஒரு மூலைக்கு ஓடிட்டு இருப்பாங்கல்ல. அப்போ வந்து இவர்கிட்ட ஃபோன் வந்திருக்கும். அந்த ஃபோனும் 0000 அந்த டார்ச் அடிச்சுட்டு தான் வந்து இவரு வழி தேடிட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்படி வழி தேடி வந்துட்டு இருக்கும்போது, இவருக்கு பின்னாடி இருந்து யாரோ வந்து பானை இருக்கும் பாருங்க. அந்த பானைய எடுத்து தள்ள அடிச்ச மாரி இவருக்கு இருந்திருக்கு. அப்போ ஒரு பானை எடுத்து தள்ள அடிச்ச மாரி இருந்தோனே இவரு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி கீழ லைட் அடிச்சு பார்த்தா, அது பானை கிடையாது. யாரோ மண்டவோட தூக்கி அவர் தள்ள அடிச்சிருக்காங்க. அப்படி திரும்பி யார் வச்சாங்கன்னு பார்க்கும்போது, ஒரு கருப்பா ஒரு உருவத்த மட்டும் தான் பார்த்துருக்காரு. அது ஆணா? பெண்ணா? இல்ல வேற எதுவான்னு எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து சுத்தமா வந்து என்ன நடந்துச்சுன்னு இவருக்கு தெரியவும் இல்ல. அப்படியே பிளாங்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் யோசிக்கிறாங்கன்னா, ஒருவேள யாருக்கும் எதுவும் ஆகல. அவன் தப்பிச்சு வந்தது பெரிய விஷயம். பட் அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. எதுக்கு இவன் அம்மனமா அந்த இடத்துல படுத்துருந்தான்? இவன் உடம்பு சுத்தி எதுக்கு ரத்தம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட்டாவும் இருந்துட்டு இருக்கு. ஆனா சதீஷோட பாட்டிக்கு மட்டும் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அத சதீஷ் கிட்ட மட்டும் தான் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பையன இம்மீடியட்டா எதனா ஒரு மாந்திரீகவாதி கிட்ட கூட்டு போங்க. இந்த பையன வச்சு அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த பையன் உடம்புல ஒட்டு துணி இல்லன்னு சொல்றீங்க. அதே மாரி இவன் உடம்பு ஃபுல்லா ரத்தமாவும் இருந்துச்சுன்னு சொல்றீங்க. இவன ஏதோ பண்ணியிருக்காங்க. இவன இம்மீடியட்டா கொண்டு போயிட்டு மாந்திரீகவாதி யார்கிட்டயாவது பார்த்து கேளுங்க என்ன ஏதுன்றது. அப்பதான் இவன காப்பாத்த முடியும் அப்படின்னு அவங்க பாட்டியும் சொல்றாங்க. ஆனா இத வந்து சதீஷ் வந்து அந்த டைம்ல வந்து பெருசா எடுத்துக்கல. பெருசா எடுத்துக்காம என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, எல்லாருமே அவங்க ஊருக்கும் சொல்லிடுறாரு. சதீஷும் கிளம்பி சென்னைக்கும் வந்துடுறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் அவருக்கு இந்த ஸ்டோரிலாம் தெரியும்ல. ஸோ இத வச்சு வேற எதனா வந்து இந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் இந்த மாதிரி எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கும் வந்துடுறாரு. அப்படி சென்னைக்கு வந்த ஒரு 3 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, சதீஷ்க்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த மாரி அமனமா படுத்துட்டு இருப்பாரு பார்த்தீங்கன்னா, அவரு அவங்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கு மாட்டி இறந்து போயிட்டதா வந்து சதீஷ்க்கு காலம் வருது. அவர் வீடு எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமத்துல தான் அவர் வீடும் இருந்துட்டுருக்கு. ஸோ சென்னையிலேருந்து செங்கல்பட்டு பக்கம்ன்றதுனால இவரு இம்மீடியட்டா கிளம்பி அங்கேயும் போறாரு. அப்படி போய் என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு கேட்கும்போது தான் அவங்க வீட்ல சொல்றாங்க, இவன் வந்து ஒரு 3 நாளா சரி கிடையாது. திடீர்னு பார்த்தீங்கன்னா, காலைல வந்து குளிச்சுட்டு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஆள் யாருமே இல்லன்னா ஹாலுக்கே வந்து ட்ரெஸ்ஸு மாத்துவான். ஆனா வந்து 2 நாளா என்ன பண்ணியிருக்கான்னா, இவன் குளிச்சுட்டு அப்படியே அம்மனமா வந்து பார்த்தீங்கன்னா, நடு ஹால்ல வந்து உட்காந்துட்டு, "எனக்கு சாப்பாடு போடுங்க, பசிக்குது நான் சாப்பிடணும்" அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கான். இதெல்லாம் வந்து அவங்க அம்மா சொல்றாங்க. சொல்லும்போது வந்து சதீஷ்க்கு அப்பதான் ஞாபகம் வருது. இந்த மாரி நம்ம பாட்டி சொன்னாங்க. இத நம்ம அப்பயே கேட்காம போயிட்டோம். இதெல்லாம் பார்த்தா அந்த மாரி தான் தெரியுது நம்பளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சதீஷும் வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பட் இத வந்து அவங்க வீட்ல சொல்லலாமான்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து சொல்லவும் தோணல. சொன்னா நம்ம மேல அங்க பிரச்சனை ஆயிற போகுதுன்னு சொல்லிட்டு இவரு அத சொல்லாமயே விட்டுருக்காரு. ஸோ அதுலேருந்து ஒரு 3 நாள் கழிச்சு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ் அவர் வீட்ல வந்து அவர் சென்னையில ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்கிட்டு இருந்திருக்காரு. அவரும் அவர் ஃப்ரெண்டும். ஸோ அப்போ படுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நடுராத்திரி கரெக்ட்டா ஒரு 1:30 மணிக்கு வந்து யாரோ கதவு தட்டுற மாரி சவுண்டு கேட்குது. இவரு எந்திச்சு போய் கதவு திறந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல.
ஸோ இவர் வந்து பெட்டில் படுத்துட்ருக்காரு. பெட்டில் படுத்த கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, இவர் பக்கத்தில் யாரோ படுத்துட்டு இருக்க மாரி இருக்குது. அப்போ தான் இவர் யோசிக்கிறாரு, இவர் ரூமில் இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கார்ல, அவரு தான் வந்து படுத்துட்ருக்காருன்னு நினச்சிட்டு இருக்காரு. ஆனால் அவர் ஃப்ரெண்டு வந்து அன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டு. பட் இவ்வளோ சீக்கிரம் அவர் வரத்துக்கு வாய்ப்பும் இல்லை. யாரா பக்கத்தில் படுத்துட்ருக்கான்னு சொல்லிட்டு இவர் பொறுமையாக பக்கத்தில் கை வச்சு பார்க்குறாரு. கை வச்சு பார்த்தா அவர் கையில் ஏதோ பிசு பிசுன்னு ஒட்டுது. என்னடா கையில் ஏதோ ஒட்டுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. பக்கத்தில் யாரா இருக்கான்னு பார்த்தா அப்படி இறந்து போன ஒரு ஃப்ரெண்டு தான் படுத்துட்ருக்காரு. அப்படி படுத்துட்ருக்கவர் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன அநியாயமாக சாக விட்டியடா, நீயும் சாக வேண்டியவன் தான், நீ இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறனா திரும்பி ஏறி சதீஷ் கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த டைமில் தான் சதீஷ் என்ன பண்ணுறாருனா அவர் குலதெய்வம் சாமியை வந்து பார்த்தீங்கன்னா வேண்ட ஆரம்பிக்கிறாரு. வேண்ட ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துலேயே வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து மறைஞ்சும் போயிடுறாரு. அதுக்கப்புறமா தான் இவருக்கு தெரியுது, இங்கே வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது, இது நம்ம வந்து இமீடியட்டாக சரி பண்ணி ஆகணும், இல்லை நம்ம தேவையில்லாம நம்மளோட உயிரும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு சதீஷ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் வந்து அவங்க பாட்டிக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாரு. அப்போ வந்து அவங்க பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ கிளம்பி உடனே ஊருக்கு வா, எனக்கு ஆல்ரெடி இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்னு தெரியும், நீ ஊருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டியும் கூப்பிட்றாங்க. உடனே சதீஷ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஃப்ரெண்டோட பைக் ஒருத்தர்கிட்ட வாங்கிட்டு சென்னையிலேருந்து ஊட்டிக்கு வந்து பைக்லேயே போகிறாரு. ஒரு வழியாக சாயங்காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6:30க்கெலாம் வந்து ஊருக்கு போய் சேர்ந்துடுறாரு. சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க பாட்டியை போய் பார்க்குறாரு. அப்போ பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இங்கேயே இரு, எங்கேயும் போயிடாத, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி போய் ஒரு வயசான ஒருத்தர் கூப்பிட்டு வராங்க. அந்த வயசானவர் வந்து சதீஷை பார்த்த கொஞ்ச நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி உனக்கு பெரிய கண்டம் இருந்துச்சு, அந்த கண்டத்தை நீ தப்பிச்சுக்கிட்ட, அதுக்கு காரணம் யாருன்னா நம்ம குலசாமி தான் அப்படின்ற மாதிரி சதீஷ்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக சதீஷ் இந்த இடத்துல வந்து அவங்க குலசாமி பேரை வந்து சொல்ல வேணாம்னு தான் சொல்லியிருக்காரு. சொன்னால் வந்து அது வந்து பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த மாதிரி காட்டில் இருக்கிற வந்து ஒரு குறிப்பிட்ட சாமிகள் தான் கும்பிடுவாங்க. ஸோ அப்படி சொன்னால் இவங்க யார் எப்படி எடுன்னு தெரிஞ்சிடும்ன்றதான் சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு அதனால் அதை மென்ஷன் பண்ண விரும்பலை. அப்போ அந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ இங்கேயே உட்காருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் ஒரு சில இலைகள்லாம் எடுத்துகிட்டு வராரு. அந்த இலையெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு, சதீஷை வந்து அவங்க வீட்டை வந்து வெளில கொண்டு வந்து ஒரு மண் தரையில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல என்ன செய்கிறாருன்னா, இந்த மாட்டு சாணியை வந்து கரைச்சி தரையில் ஊற்றிட்டு அங்கே அந்த இலையெல்லாம் போட்டு வந்து கொளுத்த ஆரம்பிக்கிறாரு. கொளுத்த ஆரம்பிச்சுட்டு ஒரு சில மந்திரத்தெல்லாம் சொல்கிறார் அந்த இடத்துல உட்காந்து. அப்படி சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இது எப்படி நடந்துச்சு, ஏதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சதுக்காக சோழிலாம் உருட்டி பார்க்குறாரு. உருட்டி பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, அன்றைக்கி நைட் நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே போனதே தப்பு. அந்த காட்டுக்குள்ளே வந்து ஆல்ரெடி அந்த இறந்து போய் அந்த ஒரு ஆன்மா அந்த காட்டுக்குள்ளே இருந்துச்சுல, அந்த ஆன்மாவை வந்து ஒரு சில மாந்திரிகவாதி வந்து பார்த்திங்கன்னா வசியப்படுத்துகிறாங்க. வசியப்படுத்தி அவங்களோட தேவைக்கு அதை யூஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் கொண்டு வந்து அந்த காட்டிலே விட்டுருவாங்க. அதுதான் அவங்களோட வேலையை ரெகுலராகவும் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அன்றைக்கி தான் ஒருத்தன் வந்து அதையும் பண்ணியிருக்கான். அப்போ அந்த ஆன்மாவுக்கு தேவையானது என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்து அந்த படையலும் கொடுத்து தான் அந்த ஆன்மா வந்து கட்டுப்படுத்த பார்த்துருக்காங்க. அந்த சமயத்தில் தான் நீங்கள் போயிட்டு அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது கெடுத்து விட்டும் வந்திருக்கீங்க. அப்படி கெடுத்து விட்டதுனால என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆன்மாவுக்கு வந்து ஒரு உயிர் பலியும் தேவைப்பட்டிருக்கு. அப்படி உயிர் பலி தேவைப்படுறதுனால உங்கள் கும்பலில் இருக்க யாராவது ஒருத்தருக்கு தான் ஒருத்தரோட உயிரை தான் வந்து அதுக்கு காணிக்கையாக கொடுக்கணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இம்மிடியட்டாக பண்ணால் அது வேறு மாதிரி பிரச்சனை ஆயிரும்னு சொல்லிட்டு தான் வந்து உங்கள் ஃப்ரெண்டோட ஆன்மாவை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்த கொடுத்துருக்காங்க. கட்டுப்படுத்தினா அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆன்மா வந்து அந்த ஆன்மா அந்த அந்த ஒரு பேய் இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி அந்த காட்டில் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒப்பு கொடுத்ததுனால இந்த ஆன்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்மா வந்து எடுத்துக்கும். அது வந்து உடனே எடுக்கலாம், 2 நாளே நடக்கலாம். அது எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதனால தான் அந்த பையனை வச்சு அந்த இடத்துல வந்து மாந்திரீகமும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து அங்கேருந்து கிளம்பி ஊருக்கும் போயிருக்கான். அப்படி ஊருக்கு போனதுக்கப்புறம் வந்து அந்த ஆன்மா அந்த பையன் பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி வீட்டு வரைக்கும் போயிருக்கு. வீட்டு வரைக்கும் போயிட்டு அந்த பையனை வந்து சாவர வரைக்கும் விடாமல் அந்த பையன் கூட இருந்து அந்த பையனை கொன்று அந்த பையனோட ஆன்மா வந்து அது கூட எடுத்துட்டும் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமியாரும் சொல்லியிருக்காரு. அப்படி ஆன்மா போனதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் ஆன்மா போனால் கூட ஒரு சில விஷயத்தில் வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து அந்த ஆன்மா என்னதான் அந்த ஆன்மாவுக்கு கண்ட்ரோலாக இருந்தால் கூட பட் இவனால் அந்த பையன் இறந்து போனால அதுக்கு இவனை பழி வாங்குறதுக்கு அந்த ஆன்மாவும் ட்ரையும் பண்ணியிருக்கு. ஸோ அப்படி ட்ரை பண்ணதுனால வந்து சதீஷ் பின்னாடி வந்து சதீஷை பழி வாங்கவும் பார்த்துருக்கு. ஸோ அதுக்குள்ளே சதீஷ் சுதாஷ் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா ஊருக்கும் வந்துட்டுருக்காரு. ஊருக்கு வந்ததுக்கப்புறமா இவருக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. ஸோ அதுக்கப்புறம் அந்த வயசானவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சில பூஜைலாம் பண்ணி இவருக்கு ஒரு சில தாயத்தெல்லாம் கட்டுறாரு. இது எக்காரணத்தை கொண்டும் கயிற்றாத உன் கையிலே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் சதீஷ் கிட்டேயும் சொல்லியிருக்காரு. இன்ன வரைக்கும் சதீஷ் வந்து அந்த கயிற்றில் என் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோட்டோவும் அனுப்பிச்சிருந்தாரு. பட் அதை நான் போட்டுமான்னு கேட்டேன். அதையும் போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால தான் போட முடியல. ஸோ இந்த மாதிரி சம்பவம் தான் சதீஷுக்கும் நடந்திருக்கு. இன்ன வரைக்கும் வந்து அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அந்த தாயத்தை கைட்டினா மறுபடியும் பிரச்சனை வரத்துக்கு சதீஷுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சதீஷ் நம்மகிட்ட ஷேர் பண்ணியிருந்தார். ஸோஃபா சதீஷ் சொன்னதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது இந்த வீடியோ பற்றி கருத்து தெரியும்னுச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்லையும் போஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ மறுபடியும் எனக்கு இன்னும் தொண்டை சரியாகல ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வாய்ஸ் எதனா வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சுன்னா ஸோ கூடிய சீக்கிரம் சரியாக நினைக்கிறேன். சரியாயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வாய்ஸ் கிளியராகவும் இருக்கும்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன் பாய். இது நான் உங்கள் விக்ரம்.